வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் ஆன்மீக காரியங்களிலும் சில விஷயங்களை ஏன் செய்கிறோம், எதற்காக அப்படி செய்கிறோம், நம்ம செய்கிறது சரியா இல்லை தவறா அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் செஞ்சுட்ருப்போம். அந்த மாதிரி எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை நான் இந்த ஆயனிடம் 5 கேள்விகள் என்ற பதிவின் மூலமாக ஆயனிடம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, வாங்க கேட்கலாம். ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் ரித்திகா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஃபாதர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க ஃபாதர். எனக்கு திருப்பலி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க ஃபாதர். திருப்பலி எப்போது துவங்குச்சு, அதோட முக்கியத்துவம் என்ன? ஏன்னா சில நேரத்தில் நானே திருப்பலிக்கு லேட்டாக வர்றது உண்டுங்க ஃபாதர், அதை கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர். ஓகே, திருப்பலியின் முக்கியத்துவத்தை பற்றி கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரிங்களா? எப்போ துவங்குச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா, பாருங்கள், இயேசு கிறிஸ்து தனது இறுதி உணவு வேளையில் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து இது எனது சதை, இது எனது ரத்தம் என்று சொல்லி அவர் இதை நீங்கள் நினைவு கூறுங்க அப்படின்னு நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. சரிங்களா? அன்று அவர் துவங்கின அந்த விஷயம்தான் சரிங்களா இன்றளவுக்கும் திருப்பலியாக கொண்டாடப்படுகிறது. அன்று அவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். சரி, அப்படி இருக்கும்போது ஆதி காலம் தொட்டு இன்று அளவுக்கும் திருப்பலியானது நடந்து கொண்டே இருக்குது. அன்று அவர் துவங்கிய காரியத்தை கிறிஸ்தவர்கள் இன்றளவுக்கும் செயல்படுத்திகிட்டே இருக்காங்க. இந்த திருப்பலியை அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக எடுத்துக்கிட்டாங்க, 2000 வருஷமாக கிறிஸ்தவர்கள் அந்த திருப்பலியை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, அதன் முக்கியத்துவம் என்னன்னா, அவங்க குறிப்பாக வேத கலாமணை காலத்திலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற ஒரு நிலையிலையும், வெளியே போக முடியாது, தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றதை அடையாளப்படுத்த முடியாத சூழ்நிலையிலும், கல்லறையிலையும் குகைகள்லையும் அவங்க கூடி இந்த திருப்பலியை சிறப்பிச்சாங்க. சரிங்களா? ஒன்றாக சேர்ந்தாங்க, ஜெபிச்சாங்க, அப்பத்தை பிட்டு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்தாங்க. ஏன்னா கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், சரி, என்னன்னா, இது எனது சதை, இது எனது ரத்தம், இதில் பங்கெடுக்கிறவங்களோட நான் இணைஞ்சிருப்பேன், அவங்க என்னோட இணைஞ்சிருப்பாங்க. அங்கே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு கருவியாக இந்த திருப்பலி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் திருப்பலியில் பங்கெடுக்கிற போது எப்படி பங்கெடுக்கணும்னா, வெறும் ஒரு பார்வையாளராக பங்கெடுக்காமல் பங்கேற்பாளராக பங்கெடுக்கிறது நல்ல விஷயம். நாம் சினிமா பார்க்குறதோ கிரிக்கெட் பார்க்குறதோ அதெல்லாம் வெறும் பார்வையாளர்களாக இருப்போம். அதுக்கும் நமக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட் நாம் அதை பார்க்குறோம், சந்தோஷப்படுறோம், எந்த வித தாக்கத்தையும் நம்மள அதை உருவாக்குறது இல்லை. ஆனால் திருப்பலியில் அப்படி அல்ல. நாம் பங்கேற்பாளர்களாக மாறி கிறிஸ்து கொடுக்குற அந்த உணவை உட்கொள்ளுகிற போது கிறிஸ்து எனக்குள் உயிரோடு வாழ்வார். நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுக்கு அந்த திருப்பலி எனக்கு மிகப்பெரிய உதவியாக அது அமையும். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை இந்த திருப்பலியில் நம்ம கேட்குறோம். அந்த வார்த்தைகள் நம்மளை மோல்டு பண்ணும், நம்மளை மறு உருவாக்கம் செய்யும். சிறந்த மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு திருப்பலி நமக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். இனிமேல் நீங்கள் திருப்பலியில் வெறும் பார்வையாளராக இல்லாமல் பங்கேற்பாளராக இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதற்கு முழு திருப்பலியில் பங்கெடுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா அதோட முக்கியத்துவத்தை இன்றைக்கி உணர்ந்திருக்கீங்க. ஆதிகால கிறிஸ்தவங்க தனது உயிரையும் பணையம் வச்சு அதில் பங்கெடுக்கிற போது அதனுடைய முக்கியத்துவம் என்ன நமக்கு புரியுது இல்லையா? ஆக இந்த காலத்தில் நீங்கள் பங்கெடுக்கிற அந்த திருப்பலியில் பார்வையாளராக இல்லாமல் பங்கேற்பாளராக சரிங்களா பங்கெடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. ஓகேங்க ஃபாதர். இதில் எனக்கு ஒரு டவுட்டுங்க ஃபாதர். இப்போ திருவிழா காலத்தில் மட்டும் சில பேர்லாம் வருவாங்களேங்க ஃபாதர், அது சரியாங்க ஃபாதர்? நல்ல கேள்வி. சரிங்களா? திருவாசகத்தில் ஒரு வரி இருக்குது, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு. நாம் இறைவனை வணங்குறதுக்கும் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு அவசியப்படுகிறது. சரிங்க? இறைவனது விருப்பம் இல்லாமல் நாம் கூட அவனை நெருங்கி போயிட முடியாது. அப்படி இருக்கும்போது அநேக கிறிஸ்தவர்கள் அதனுடைய அருமை பெருமை உணராமல் ஏன் எப்பாவது ஒரு நாள் திருப்பலி பார்க்குறதும் திருவிழாவின் போது திருப்பலி பார்க்குறதும் இருக்கிறது. அவர்கள் இறைவனோடு இன்னும் ஐக்கப்படலை, இறைவனை தேடலைங்கிறது அது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. சரிங்களா? ஒருவன் எப்போ ஆத்மார்த்தமாக இறைவன் எனக்கு அவசியம், நான் அவரை தேடணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அவர்களுக்கு இறைவன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவரை சந்திப்பதும் அவரோடு பேசுவதும் அவர் கொடுக்கிற வார்த்தைகளின்படி நடப்பதும் எல்லாத்துக்கும் மேலே அவரையே உணவாக உட்கொள்வதற்கும் இறைவன் தான்
நமக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட திருப்பலியில் நான் பங்கெடுக்கணும்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாஞ்சையோட இறைவனை திருப்பலியில் தேடி போகணுங்க. தேங்க்யூ ஃபாதர். என்னுடைய அடுத்த கேள்விங்க ஃபாதர், பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க திருப்பலி போதும் நன்மை எடுக்கும் போதும் முக்காடு போடணும்னு. அது கட்டாயமாங்க ஃபாதர்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர். ஒவ்வொரு மதத்தினரும் வழிபாட்டின் போது கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் விதிமுறைகள்னு சில விஷயங்கள் இருக்குது. நமக்கும் அப்படித்தான். சரிங்க. நம்ம யூத மரபை பின்பற்றினவங்க, யூத மக்கள் இறைவனை வழிபடும் போது முக்காடிட்டு வழிபட்டிருக்காங்க. ஆகையினால நாம் பின்பற்றணும்னு இல்லை, நமக்கும் நாம் வழிபாட்டு முறையில் இறைவனை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகிறோங்கிறத இந்த மரபுகள் நமக்கு சுட்டி காட்டுது. குறிப்பாக பெண்கள் திருப்பலியின் போதும் நற்கருணை உட்கொள்கிற போதும் முக்காடிடுவதற்கு சில காரணங்கள் இருக்குது. முதல் காரணம், நான் இறைவன் முன்பாக என்னையே நான் தாழ்த்தி கொள்ளுகிறேன். சரிங்களா? இறைவன் பெரியவர், அவர்தான் உயர்ந்தவர் அப்படிங்கிறத அடையாளமாக நாம் இறை பிரசன்னத்தில் இருக்கோங்கிறத உணர்த்துறதுக்காக முக்காடு இட்டுக்கொள்வது நல்லது. இரண்டாவது காரியம் விவிலியத்தில் பார்க்குறோம். சரிங்களா? கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்லுகிறாங்க, பெண்கள் வழிபாட்டு தலத்தில் முக்காடு போட்டிருக்கணும். ஏன்னா கொரிந்து நகர் பெண்கள் தங்களது கூந்தல் அவற்றின் மூலமாக சில சமயங்களில் மற்ற மனிதர்களை இழுத்த ஒரு சூழ்நிலை அமைந்திருந்தது. ஆகையினால் அவர் சொல்லுகிறார், வழிபாட்டுக்கு வருகிற போது பெண்கள் கட்டாயம் முக்காடிடுவது நல்லது. அதுதான் மரபு, அதைத்தான் அவர்கள் கடைபிடிச்சாங்க, அது நல்லதுன்னு உணர்ந்தாங்க. அப்படி நாமும் நம்ம வழிபாட்டு தலத்தில் முக்காடிடும்போது பல தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்குது. முக்காடு மாத்திரமல்ல, சரிங்களா, குறிப்பாக பெண்கள் சில காரியங்களை கடைபிடிக்கணும். என்னென்னா, நம்மளுடைய பிரசன்னம், சரிங்களா, நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அடுத்தவங்களுக்கு இடராக இருந்துடக்கூடாது. குறிப்பாக எனது நடை, உடை, பாவனைகள் அனைத்தும் இன்னொரு மனிதருக்கு இடரலாக இல்லாதபடிக்கா நான் என்னை பார்த்துக்கிறதும் நல்ல விஷயம். ஏன்னா வழிபாடு செய்கிற போது நானும் இறைவன் மாத்திரம் இல்லை, எல்லோரும் இணைந்து தான் வழிபாடு செய்ய வருகிறோம். மனிதர்கள்லாம் பலவீனர்கள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவர்கள் பலவீனப்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக, பிறர் மீது நாம் வைத்திருக்கிற அக்கறைக்காகவாவது நம்ம சில விஷயங்களை சரி செய்து கொள்வது அவசியம். ஆகையினால எனது நடை, உடை, பாவனைகளில் எந்த விதத்துலையும் அடுத்தவருக்கு இடரல் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சரிங்க? இது அனைவருக்கும் பொருந்தும், ஆண் பெண் இருவருக்கும் பொருந்துகிற விஷயந்தான். நாம் எந்த சூழ்நிலையிலும் மற்றவருக்கு இடரல் வராமல் பார்த்துக்கிறதுக்காக நாம் நம்மளுடைய வழிமுறைகளை, வழிபாட்டு முறைகளை சரி செய்து கொள்ளலாம். அதற்காகத்தான் முக்காடிடுவது நல்லதுன்னு நமக்கு பெரியவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய அடுத்த கேள்வி ஃபாதர், பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ வரையிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அது எப்போ மாறும் ஃபாதர்? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பெண் சுதந்திரத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள். உலகம் தோன்றிய காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக தான் இருந்துகிட்ருக்கு. பெண்களை ஒரு பொருட்டாக கருதாத ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. நம்முடைய நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகாகவும் பெண்களுக்கு எதிராக இவ்வளோ கொடுமைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அமெரிக்காவில் கூட 1950க்கு பிறகு தான் அவங்களுக்கு ஓட்டுரிமையே கிடச்சிருக்கு. தாம் முன்னேறிட்டோம், வசந்த நாடுன்னு நினைக்கிற அமெரிக்காவிலே இந்த நிலைமைனா நம்முடைய நாடு யோசனை செய்து கொள்ளணும். இந்த நிலை மாறுமா? பெண்களுக்கான முழு சுதந்திரம் அவங்க உணர்கிற விதத்தில் எல்லா மாற்றங்களும் உருவாகுமா? இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சாத்தியப்படும். சரி, எப்போ சாத்தியப்படும்னா ஒவ்வொருத்தருக்கும், சரிங்க, மனிதர்களாக வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் இந்த சமூகத்தின் மீது பொறுப்புணர்வோடு நடந்துக்கும் போது, பிற மனிதர்களை சகோதர சகோதரியாக பாவிக்கும் போது, சரிங்களா, அடுத்தவர்களை ஒரு பொருட்டாக கருதாமல் நிலை மாறுகிற போது, சரிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற போதெல்லாம் இதற்கான மாற்றம் உருவாகும். இது திடீர்னு மாறிடுமானா இல்லை. இதற்கு நாம் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அட்லீஸ்ட் நாம் நம்முடைய சமூகத்தில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற போது நாம் பிறரை எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், பிறருக்கான முழு உரிமையை எப்படி கொடுக்கணும், குறிப்பாக குடும்பத்தில் சமூகத்தில் இருக்க பெண்களுக்கான முழு அங்கீகாரத்தை எப்படி கொடுக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? இன்றைய சமூகம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கிற சூழல் இருக்கிற இந்த நிலையில் இன்னும் அதிகமாக படிப்பினைகள் தேவைப்படுகிறது.
ஆகையினால குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க குறிப்பாக பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறாங்க. இப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டு ஒவ்வொருவரும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாறி தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமான அங்கீகாரத்தை, முக்கியத்துவத்தை, அவங்களுக்கான மரியாதையை கொடுக்க ஆரம்பிக்கிற போது நிச்சயம் பெண்களும் ஒரு நாள் முழு சுதந்திரம் அடைஞ்சவங்களாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் அமையும். அவர்களுக்கு எதிரான கொடுமைகள் நிப்பாட்டப்படும். சரிங்களா? நிச்சயம் அது நடக்கும் ஒரு நாள், நான் நம்புகிறேன். என்னுடைய அடுத்த கேள்விங்க ஃபாதர், இந்த காலகட்டத்தில் அமைதி எப்படி முக்கியமானது அதை சொல்லுங்க ஃபாதர். அமைதி ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? குறிப்பாக ஒவ்வொரு மனிதனும் மன அமைதியோடு வாழ்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதமான விஷயம். கிறிஸ்து கூட தான் உயர்த்த பிறகாக தன்னுடைய சீடர்களுக்கு பார்த்து, நான் என்னுடைய அமைதியை உங்களுக்கு கொடுக்க, அமைதி உரித்தாகுக, என்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அமைதியை தான் கொடையாக கொடுத்தார். சரிங்க? நாம் இந்த உலகத்தில் இருக்க அனைத்தையும் பெற்றுக்கொண்டாலும் மனசில் அமைதி இல்லைன்னா வாழ்கிற வாழ்க்கை நரகமாக போயிடும். ஆகையினால அமைதி வேணும் அப்படின்னு ஆசைப்படணும். சரிங்களா? நாம் மனதில் அமைதியோடு இருக்கும்போது அடுத்தவங்களுக்கும் அமைதியை நம்மளால் கொடுக்க முடியும். இந்த உலகமும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நிதானத்தை ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? மனதை போட்டு படபடப்புக்குள்ளே உள்ளாக்கிக்கிறதும், நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் குறித்து பயப்படுறதும், சரி என்ன நடக்குமோன்னு அச்சத்தோடு இருக்கிறதுமெல்லாம் ஒரு மனிதனை நோயாளியாக தான் மாற்றிடும். மாறாக நான் அமைதியாக இருப்பேன், நிதானமாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன், அப்படி பல நல்ல குணங்களை நமக்குள்ளேயே வளர்த்துக்கிற போது நிச்சயம் ஒரு மனிதன் அமைதியாக இருப்பான். தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அமைதியாக பார்த்துக்கிற வாய்ப்பு இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். என்னுடைய அடுத்த கேள்வி ஃபாதர், நெகட்டிவ் தாட்ஸை எப்படி பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றுறதுங்க ஃபாதர்? நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்டாக மாற்றுறது எப்படின்னு கேட்குறீங்க. பாருங்கள், யதார்த்தமாக ஒரு மனுஷன் நெகட்டிவோடும் பாசிட்டிவோடும் தான் இருப்பான். இது வேணும் இது வேணான்னு அவாய்ட் பண்ணிட முடியாது. ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கையாக இருக்குது. ரெண்டும் சேர்ந்த கலவையாக தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நல்லதும் வரும், தீயதும் வரும். நெகட்டிவான விஷயங்கள் வேண்டாம்னு நினச்சாலும் நம்மளை நோக்கி இது வந்துட்டு தான் இருக்குது. வராமல் இருக்குமா? இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு நீ நினைய, அதுதான் அதிகமாக வந்துட்டு போகும். என்ன பண்ணுறது இந்த நேரத்தில்? ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். சரி, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது வளரும். நீ வாழ்க்கையில் நெகட்டிவிட்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குற அப்படின்னா உனக்கு நெகட்டிவே தான் அதிகம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அதில் தாக்கம் உன்னை அதிகமாக பாதிக்கும். பாசிட்டிவான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற போது பாசிட்டிவான விஷயங்கள் வளர வாய்ப்பு இருக்கிறது. ஆக எண்ணத்திலேயே என்ன பண்ணலாம்? நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறது கற்றுக்கும். எண்ணத்திலிருந்து தான் செயல்கள் பிறக்குது. செயல்கள் தான் பல மாற்றங்களை நல்லதாக கெட்டதாக உருவாக்குது. ஆக என் எண்ணமே நல்லா இருக்குது அப்படின்னா, எண்ணமே பாசிட்டிவாக இருக்குதுன்னா என் செயல்களும் பாசிட்டிவாக இருக்கும், அதனுடைய விளைவுகளும் பாசிட்டிவாக இருக்கும். நம்மளால் அடுத்தவங்களுக்கு நல்லதை மாத்திரமே கொடுக்க முடியும். பிற மனிதரும் உங்கள்கிட்ட இருக்க பாசிட்டிவான விஷயத்தை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஆகையினால நெகட்டிவே வேண்டாம்னு நினைக்காது. ரோஜா முள்ளோடு தான் இருக்குது. சரி, யாரும் முள்ளை பறிக்கிறத ரோஜாவை தானே நம்ம பறிச்சுக்கணும். அதுபோல் சூழ்நிலைகள் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நீ எதை எடுத்துக்கிறங்கிறது உன் கையில் தான் இருக்குது. சரிங்களா? பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்துக்க கற்றுக்கோ. சரிங்களா? நெகட்டிவான விஷயங்கள் தானாக விலகிடும். ஓகேங்க ஃபாதர். தேங்க்யூங்க ஃபாதர். தேங்க்யூ. மக்களே, ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கேள்வியை கேட்குறவங்க ஒரு நாள் மூடர்களாக மட்டுமே இருப்பாங்க. அதே கேள்வியை கேட்காம இருக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் மூடர்களாகவே இருப்பாங்க. நான் என்னுடைய கேள்விகளை இந்த ஸ்மெல்லாஷிப் யூடியூப் சேனல் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. நன்றி.